நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகசந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நெஞ்சளம்பிறை கூலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் ஒரு யோகிக்கு முக்கியமானது சரியை கிரியை தாண்டி யோகமே. சிந்தையுள் சிவம் காண வேண்டும் என்றால் சிறந்த வழி யோகம் என்கிறார். இதோ அந்த பாடல். யோகிக்கு யோக ஆதி மூன்றுல கொண்டுள்ளோ ஆகதகுகிரி ஆதி சரியையாம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன்பத்தியுள் அன்பு வைத்தேனே. யோகிக்கு யோக ஆதி மூன்று உள்ள. யோகம் பெற்றவர்கள் யோகியர்களுக்கு மூன்று வழியில் நாம் சிவத்தை காண முடியும் என்கிறார். அந்த மூன்று என்ன? ஆகதகு கிரி ஆதி சரியையா. அந்த மூன்று வழிகள், ஒன்று யோகம், மற்றொன்று சரியை, மூன்றாவது கிரியை. யோகியருக்கு யோகம், சரியை, கிரியை என மூணு நெறிகள் உள்ளன. இதனை மேற்கொண்டவர்கள் மேன்மை பெறும் யோகியராக மாறுவார். தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள். மேற்கொள்ளத்தக்க சரியை கிரியை, ஆசையை விட்ட சரியை இவற்றுள் ஒன்றாம். இந்த சரியை மற்றும் கிரியை ஒன்றுக்குள் ஒன்று நாம் ஆசையை விடும் பட்சத்தில் அந்த நெறி மேம்படும். இந்த ஒன்றுக்குள் ஒன்றல் மூன்றாவதாக இருக்கின்ற யோகமானது ஆதித்தன்பத்தியுள் அன்பு வைத்தேனே. சரியை கிரியை இரண்டிற்கும் மேலான ஒன்று யோகம். அந்த சிவபரம்பொருளிடம் அன்பு கொண்டு நாம் யோகத்தில் இருக்கும் பட்சத்தில் சிந்தையுள் சிவத்தை நாம் காணலாம் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் யோகிக்கு யோக ஆதி மூன்றுல கொண்டுற்றோர் ஆகதகுகிரி ஆதியை சரியையாம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன்பத்தியுள் அன்பு வைத்தேனே. யோகியர்களுக்கு யோகம், சரியை, கிரியை என மூன்று நெறிகள் உள்ளன. இதனை மேற்கொண்டவர்கள் மேன்மை பெறும் யோகியர்களாக மாறுவார்கள். மேற்கொள்ளத்தக்க சரியை கிரியை ஆசையை விட்ட சரியை ஒன்றாகும். இந்த இரண்டிற்கும் மேலான ஒன்று யோகம். இந்த யோகத்தில் சிவபரம்பொருளிடம் அன்பு கொண்டு நாம் யோகத்தில் ஈடுபட்டால் நம் சிந்தையுள் சிவனை காணலாம். அதுவே நாம் பரம்பொருளிடம் வைக்கும் அன்பு என திருமூலர் சரியை கிரியை மற்றும் யோகம் மூன்றில் யோகமே சிறந்த நெறி, இதனால் நம் சிந்தையுள் சிவனை காணலாம் என்கிறார். ஓம் நமச்சிவாய.